தூக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து தியானிப்போம். மேட்டிமை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து இன்று நாம் வேத வசனங்கள் மூலமாக ஆராய்ந்து பார்ப்போம். மேட்டிமையாக இருப்பது நம்முடைய மனித வாழ்க்கைக்கு ஏற்புடையதல்ல. அதை குறித்து நாம் சிலவற்றை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொல்வதை குறித்து நாம் தியானிப்போம் என்பதற்காக தான் இந்த பதிவை நாம் செய்கின்றோம் இல்லையா? இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். இப்போ இந்த மேட்டிமையான பேச்செல்லாம் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு தடைகளை ஏற்படுத்திடும். அகந்தையான பேச்சு இதெல்லாம் நம்மளுடைய எதிர்காலத்துக்கோ முதலாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமற்ற செயல்கள். இதெல்லாம் இத்தகைய செயலோ இத்தகைய பேச்சுக்களோ பேசாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா மேட்டிமையாக நம்ம ஒரு சில விஷயம் பேசிடுவோம், அது நம்மளை வெட்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்திடும். இன்றைக்கி நாம் ஒன்று பேசிடுவோம், அது நாளைக்கு எதிர்காலத்தில் நடக்காமல் போச்சுன்னா அது நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அது மூலமா நம்மளுடைய நட்பு வட்டாரமோ உறவுகளிலும் பல கஷ்டங்களை ஏற்படுத்திடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மேட்டிமையான பேச்சை அகந்தையான பேச்சையும் பேசாதிருங்கள் அப்படின்றார். இப்போ என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அது மூலமாக நமக்கு பாதிப்புகள் வரும் என்று ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அந்த மாதிரி மேட்டிமையான பேச்சுக்களை நாம பேசக்கூடாது. இதை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் கற்றுக்குவோம். இது சந்ததி அப்படியே தொடர்ந்து வரும். அதனால அத்தகைய செயல்கள் செய்யக்கூடாதுன்றார் ஆண்டவர். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. இதில் சொல்கிறார் சங்கீதத்தில் 73ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். யார் பேசுவாங்க இதெல்லாம்னா? சீர்கெட்டவர்கள் பேசுகிறார்கள் ஆண்டவர். ஒரு மனுஷன் சீர்கெட்டு போறான்னா ஒழுக்கம் இல்லாதவன் தான் சீர்கெட்டு போனவன்றது. சரியான பாதையில் வாழாதவன், சரியான பாதையில் நடக்காதவர்கள் தான் இது மாதிரி அகந்தையான பேச்சும் கொடுமையான பேச்சையும் பேசுவாங்க. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், வானத்துக்கே கேட்குற அளவுக்கு அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. இதெல்லாம் யார் பேசுறதுன்னா சீர்கெட்டவர்கள் பேசுகிறாருன்னு ஆண்டவர் சொல்றார். அதுபோல சீர்கெட்ட பேச்செல்லாம் பேசாம நாம இருக்கணும் இல்லையா? அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. இந்த அகந்தைக்காரெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, பரியாசம் பண்ணி பேசுகிறவங்க, அகந்தையாக பேசுகிறவங்க, இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நாம் கிறிஸ்தவர்கள், நாம் ஒரு பாதையில் பயணம் பண்ணுறோம், தேவனுடைய பாதையில் பயணம் பண்ணுறோம், ஆண்டவர் விசுவாசித்து சில கட்டுப்பாடுகள் நமக்குள்ளே வச்சுக்குவோம் இல்லையா? இதை மற்ற நம்ம சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் வட்டாரத்துலேயும் மற்ற உறவுகள்லையும் சிலர் என்ன பண்ணுவாங்க, அகந்தையாக பேசுவாங்க, கேலி பேசுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லைன்றாரு சங்கீதத்தில். அது மாதிரி அகந்தையானவர்களும் நம்மளை பரியாசம் பண்ணுறவங்களும் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வாங்க, நம்ம சுற்றியும் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய வேதத்தை விட்டு விலகாது இருக்கணும்ன்றார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? நான் வேதத்தை விட்டு விலகினதில்லை. அதனால கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. என்னன்னா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும். நம்ம ஆண்டவரை விட்டு விலகும் போது, நியாய தீர்ப்பில் நிற்க வைக்கும்போது நம்ம நியாய தீர்ப்பில் பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஆண்டவரிடத்தில் எதையாவது மறைக்க முடியுமா? ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் மறைவானது ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில் மறைவானது ஒன்றும் இல்லை. நம்ம பூமிக்கடியில் போய் இருந்தாலும், கடலுக்கடியில் போய் படுக்கை போட்டால் நான் உன்னை புரட்டி போடுவேன்றாரு இல்லையா? இப்போ அது போல் ஆண்டவருக்கு மறைவான எந்த செய்கையும் இல்லை. அதனால் நம்ம ஆண்டவருடைய வேதத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். நம்மளை எவ்வளவு பேர் பரியாசம் பண்ணாலும்,
அகந்தையாக பேசினாலும், ஆணவமாக பேசினாலும், பெருமையாக பேசினாலும், நாம் வந்து ஆண்டவருடைய வேதத்தை விட்டு விலகாது இருந்தோம்னா நியாய தீர்ப்பில் நமக்கு ஆண்டவர் நீதியை வழங்குவார். அதனால உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கும் என்னை பிடித்தது. இப்போ சில பேர் கிறிஸ்துவர்களாக இருந்து வாழ்வாங்க. சில வாழ்க்கையில் ஏற்படுற சில கஷ்டங்கள்ல என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஆலயத்துக்கு வராமே நின்றுடுவாங்க, வேதத்தை விட்டு விலகிடுவாங்க. கிறிஸ்துவரா விட்டு கூட விலகுறத நாம பார்த்துருக்குறோம். அது மாதிரி போகாமல் இருக்கணும். அது எனக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துக்குதுன்றாரு. அதுபோல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமொழிகள்ல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அதுபோல அகந்தை இருக்கக்கூடாது நமக்கு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும். இந்த பெருமை கொள்வாங்க, பார்த்துருக்கிறியா? நான் யார் தெரியுமா, நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? உலகத்தில் வந்து நாம் வரலாறுலாம் நிறைய படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் தான் அடிக்கடி சொல்ல வேண்டி வரும். நான் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே பிடிக்கும்போது கடலாண்ட போயிட்டு கடலை பார்த்து பேசுகிறாரு. நீயும் நிலப்பரப்பாக இருந்தால் உன்னையும் என் கால்கள் மிதித்திருக்குன்றார், பிடிச்சிருப்பன்றார். இப்போது அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதர், அவ்வளோ வீரமிக்கவர். அவர் இறக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, 2 கையும் விரித்து தன்னுடைய பெட்டியில் வெளியே வச்சு கொண்டு போய் சொல்கிறார். காரணம் என்னென்னா, அந்த உலகத்தையே பிடிச்சேன், ஆனால் நான் போகும்போது எதையும் கொண்டு போகல. எவ்வளோ தாழ்மையான அந்த பதில் பாரு அவருடைய இது. எதையும் கொண்டு போகல, இதை உலக மக்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மாதிரி அகந்த பேச்சு, பெருமை பேச்செல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அத்தகையவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்வை தெரியணுன்றதுக்காக அலெக்சாண்டர் அப்படி தான் சொன்னார். அதே போல் உயிர் போகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. உலகத்தில் உள்ள தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என்னுடைய சவப்பெட்டியை சுமந்து வரணுன்றார். ஏன்னா இவ்வளவு மருத்துவர்கள் இருந்தும் என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியல. இப்போ என்னன்னா, மரணம் ஜீவனம் எல்லாம் எங்கே இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. இப்போது இதில் அகந்த பேச்சுக்கோ பெருமை பேச்சுக்கோ நமக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா மனிதன் வந்து எல்லா மனிதரும் மறிக்க போகிறாங்க இல்லையா? இப்போது மரணம் நமக்கு முன்னாடி இருந்தோம், ஆனால் நம்ம அந்த பெருமை பேச்சு, அகந்தையான பேச்சு பேசுறது, இதெல்லாம் வந்து மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இருக்க வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? நேற்று கூட நான் ஒரு உறவினருடைய மரணத்தில் வந்து பங்கு பெறும்போது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் காசு இறைச்சதை பார்த்தேன். நான் காசு ஏன் இறைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உலக பிரகாரமாக இறைக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் முத இந்த பிணத்தை கொண்டு போகும்போது, சவப்பெட்டி கொண்டு போகும்போது பின்னாடி காசு எரிப்பாங்க. இது எங்கேருந்து உருவாச்சுன்னா அலெக்சாண்டருடைய மரணத்துலேருந்து தான் உருவாச்சு. அலெக்சாண்டர் தான் அவருடைய சவத்தை எடுத்துகிட்டு போகும்போது தான் அவருடைய பொன் பொருள் காசெல்லாம் எரிச்சாங்க அன்றைக்கி. ஏன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் நான் எவ்வளவோ சம்பாரித்தேன், ஆனால் ஒன்றையும் நான் கொண்டு போகல அப்படின்றத இந்த உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றதுக்காக அவர் காசு எரிச்சார். ஆனால் கிரேக்க நாட்டில் எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி நம்ம நாட்டில் சாதாரண கிராமத்து வரையும் அது பரவி இருக்குது. ஆனாலும் பரவி இருக்கிறத தவிர அது பழக்கமாக தான் புரிஞ்சுக்கிறாங்களே தவிர, ஆனால் அதில் உள்ள நோக்கம் என்னான்னு புரிஞ்சிக்கல இல்லையா? இவர்கள் அதுக்கு வேறு ஒரு கருத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் உண்மையான கருத்து என்னென்னா, இந்த உலகத்தில் நான் எவ்வளோ செல்வங்களை சம்பாரித்தேன், ஆனாலும் நான் ஒன்றையும் கொண்டு போகல, எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போகிறேன்றது தான் அதனுடைய பொருளாக காசு எரிப்பாங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து அதெல்லாம் நின்று போச்சு. இன்னும் சில இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அது மாதிரி நடந்து கொண்டிருக்கு. நம்ம அதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்றைக்கு இருந்தாலும் நம்ம மறிக்க போகிறோம். இதில் அகந்த பெருமை பேச்சு, ஆணவ பேச்சு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் வேத வசனங்கள் மூலிமா நமக்கு சொல்கிறார். அகந்தை வந்தால் இளைச்சல் வரும், தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. இப்போது ஞானம் ஒரு மனுஷனுக்கு இருக்குது, அவர் ஞானம் உள்ளவர், இறைவனுக்கு ஆண்டவருக்கு பயந்தவர், நல்ல மனிதர்னா யாரை சொல்ல முடியும்னா, அவர்கிட்ட வந்து தாழ்ந்த எண்ணம் இருக்கணும், தாழ்மையான குணங்கள் இருந்தால் தான் அவர் வந்து ஆண்டவருக்கு விருப்பமான மனுஷன் அப்படின்றார் வேதத்தில். நீதிமொழிகள் 11 அகந்தை வந்தால் இளைச்சல் வரும், குறைவு வரும்ன்றார். அகந்தை இருந்தாக்கா என்ன வரும்? நிறைய பேர் அகந்தையாக பேசுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களாக
இருப்பதை நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? போல அகந்தை உள்ளவர்களாக நாம் கிறிஸ்தவ மக்கள் இல்லாமல் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். தாழ்ந்த எண்ணம் இல்லை, தாழ்மைப்படுத்துறது. தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாய் இருக்கணும். அவர்களுக்கு தான் ஞானம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். அதனால் நல்ல எண்ணங்கள், செழுமையான எண்ணங்கள் இருந்தால் தான் நம்மளை உத்தமமாய் நடத்துவார் ஆண்டவர். நாம் உத்தமன் என்று அறியப்படுவோம். போல அகந்தை வந்தால் இளைச்சல் வரும், வரும். தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் தான் ஞானம் வரும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். போல நம்ம தாழ்ந்த குணம் உள்ளவங்க, தாழ்ந்ததுன்னா தாழ்ச்சி இல்லை, தாழ்மை குணம் உள்ள பொறுமை. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கும் இடத்தில் ஞானம் உண்டு. இப்போ நம்ம பெரியோர்கள் ஆலோசனை, ஆலயத்தில் சொல்ற ஆலோசனை, நல்லவர்கள் ஆலோசனை, ஆண்டவருடைய ஆலோசனை, இது அத்தனையும் நம்ம கேட்டோம்னா நமக்கு என்ன வரும்ன்றாரு? ஞானம் வரும்ன்றாரு. அகந்தை உள்ளவர்கள் மாத்திரம் என்ன வரும்? வாது பிறக்கும்ன்றார் இல்லையா? அது போல இந்த சூது வாதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? தவறான குணங்கள் இது பிறக்கும். யாருக்கு? அகந்தை வந்தா, பெருமை வந்தா, இதெல்லாம் வந்தால் தான் என்ன பிறக்கும்? சூது வாதெல்லாம் பிறக்கும்ன்றார். ஆலோசனையை கேட்கிறவர்களுக்கு ஞானம் உண்டு. தாய் தகப்ப சொல்கிற ஆலோசனையை குழந்தைங்க கேட்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு ஞானம் பிறக்கும். அலட்சியப்படுத்திட்டு போனோம்னா அந்த ஞானம் பிறக்காது இல்லையா? அது போல் நம்ம அகந்தை உள்ளவர்களாக இல்லாமல் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும்னா ஆலோசனைகளை கேட்டு நடக்கணும் இல்லையா? மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். இப்போ மூடன் வாயில் என்ன இருக்குன்னா அகந்தை இருக்கும். அப்போனா மிலாறுன்னா அந்த சவுக்கால் அடிப்பாங்க இல்லையா? இதெல்லாம் அங்கே அரபு நாடுகளில் தான் இருக்கும். இன்றைக்கும் இருக்குது அந்த மிலாறில் அடிக்கிறது. ஆனால் இங்கே அது இல்லை. இப்போ ஞானவான்கள் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். இங்கே வேறு விதமாக தண்டிப்பாங்க, அங்கே மிலாறில் அடிப்பாங்க. ஏன்னா வேதம் இஸ்ரேல் தேசத்தில் உருவானதுனால அங்கே உள்ள அந்த சொற்கள் தான் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? போல மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு. இப்போ அகந்தை யாருக்கு வரும்னா, அகந்தை அவன் மூடன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன் வேதம் நமக்கு கற்பிக்குது. இப்போது ஞானம் உள்ளவன் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். இப்போது ஞானம் உள்ளவன் எதில் வரும்? தாட்சியில் வரும். நீ தாழ்மையான மனுஷனாக இருந்தால் உனக்கு ஞானம் வரும். அதனால் ஞானம் உன் உதடுகளை பேசும்போது அது உன்னை காப்பாற்றுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இத்தகைய அகந்தையான வார்த்தைகளை விட்டு நாம் விலகி ஆண்டவருடைய ஆலோசனையும் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு வாழ்வோமானால் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.